டே 77க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ எப்போ அலாரம்லாம் வச்சு எழுந்தாங்க இந்த ப்ரோமோவை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. என்னென்னா குணம் மனம், அதாவது இந்த ஷோவுக்காக தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு இருப்பவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த விசித்திராம்மா மேலே ஒரு சந்தேகம் சார், இவங்க ரியலாகவே இப்படி தானா இல்லை இந்த ஷோவுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மாயா ரொம்ப ஆக்டிங் மாதிரி தெரியுது சார், இது அவங்க நேச்சரே கிடையாது, இப்போ இருக்காங்கல்ல அது அவங்க நேச்சரே கிடையாது, ஒரு மாதிரி ஆக்டிங் மாதிரி எனக்கு தெரியுது. இவர் விஷ்ணு வந்து பாசிட்டிவாக சொல்கிறார் பூர்ணிமா பற்றி. சார் முன்னாடி ஒரு பூர்ணிமா இருந்தது சார், ஐயோ வில்லன் மாதிரி இருந்தது, இப்போ இருக்குது சார் சூப்பரான பூர்ணிமாவாக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் வர்றார் நிக்சன். சார் எனக்கு இந்த தினேஷனை பார்த்தா ஒரே இதுவாக இருக்குது சார், ஒரு மாதிரி அவர் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கமல்ஜி மீண்டும் ஒரு கேள்வியை நிக்சனை தூக்கி போடும்பொழுது, தெரில சார் எனக்கு தெரில, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரில, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே கமல்ஜி வந்து கடைசியாக ஒரு பஞ்சை வைக்கிறார். அதாவது மனம் மாறி வருது பார்த்தீங்களா, அது வெல்கம் சைன், நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார்.